கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 17ஆம் அதிகாரம். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இந்த பட்டணங்கள் எல்லாமே கிரேக்க பட்டணங்கள். அப்போ அவங்க அம்பிபோலி அப்படிங்கிற பட்டணத்தை தாண்டி அப்பல்லோனியா பட்டணத்தை தாண்டி தெசலோனிக்கே அப்படிங்கிற பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பட்டணத்துல யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்துச்சு. அங்க போய் என்ன நடக்குது அந்த பட்டணத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது, பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அந்த ஜெப ஆலயத்துல தொடர்ச்சியாக 3 ஓய்வு நாட்கள், வழக்கமாக அவங்க போற இடங்கள்ல ஜெப ஆலயங்கள் இருந்ததுன்னா அங்க போய் அந்த ஓய்வு நாட்கள்ல கர்த்தரை குறித்து அவர்கள் பேசினார்கள். அதே போலதான் இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலும் செய்கிறார்கள். 3 ஓய்வு நாட்கள் அவங்க அதை செய்யறாங்க. அப்போ இங்க முக்கியமா பவுல் சொன்ன காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவர் பாடுபட வேண்டியதா இருந்தது, மரித்தோரிலிருந்து அவர் எழுந்திருந்த காரியங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார், அவங்களுக்கு புரியுற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். அப்போ எப்பவுமே நம்ம இதுவரைக்கும் தியானித்த பகுதிகளில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பேசின காரியங்களை ஒரு கூட்டத்தார் விசுவாசித்தார்கள். அப்போ அதே போல இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல கூட ஒரு கூட்டத்தார் விசுவாசிக்கிறார்கள். அவங்க யார் யாருன்னா, பக்தியுள்ள கிரேக்கர்ல திரளான ஜனங்கள், அப்புறம் கனம் பொருந்திய ஸ்திரீகள், அதுல அநேகர். இவங்க விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். அடுத்தது நம்ம அநேக இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், விசுவாசியாத கூட்டத்தாரும் இருந்தாங்க. அதே போல இந்த பட்டணத்திலயும் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். இப்போ அந்த விசுவாசியாத கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, பொல்லாத ஒரு சில ஜனங்களை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா, பர்னபா இல்ல, சீலா, தீமோத்தேயு, இவங்க எல்லாருமே யாருடைய வீட்டுல தங்கி இருந்தாங்கன்னா, யாசோன் அப்படிங்கிறவருடைய வீட்டுல தங்கி இருந்தாங்க. அப்ப அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டை சுற்றி வளைத்து இவங்க அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து அவங்கள துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக தேடும் பொழுது கர்த்தர் அவங்க கையில இவங்கள ஒப்பு கொடுக்கல. மாறாக என்ன ஆயிடுச்சுன்னா, யாசோனையும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போ யாசோனையும் அவர் கூட இருந்த சில சகோதரர்களையும் கூட்டிக் கொண்டு பட்டணத்து அதிகாரிகள்கிட்ட போய் ஒப்பு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அவர்களை குறித்து அப்படின்னா,
உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க போற இடம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் நிமித்தம் நமக்குள் பாவ மன்னிப்பு உண்டாகிறது, உயிர்த்தெழுதல் உண்டு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத அவங்க பிரசங்கத்ததின் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றம் உண்டானதின் நிமித்தம் அவங்க இப்படி சொன்னாங்க. இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். இப்போ அந்த பொல்லாத மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாசோனையும் சகோதரர்களையும் கூட்டி கொண்டு போய் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ராயன் தான் நம்மளுக்கு ராஜா, ஆனா இதை விட்டுட்டு அவங்க இயேசு அப்படிங்கிற வேறொருவரை ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கிறாங்க. இதை கேட்டு மற்ற ஜனங்கள், பட்டணத்து ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி, கலவரம் மாதிரி வந்துருது. அது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். அப்போ அவங்க அந்த பிரச்சனை, அந்த கலவரத்துக்குரிய காரணம் யாசோனும் அந்த மற்ற சகோதரர்களும் அப்படின்னு பொய்யாய் அவங்க மேல குற்றம் சுமத்தி, நீங்க அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு நீங்க வரணும், கூப்பிடும் போதெல்லாம் வரணும் இந்த பிரச்சனை நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் மாரி கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அப்போ இது ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு, இன்னும் பவுலுக்கோ சீலாவுக்கோ இன்னும் அதிகமான பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ராத்திரியோட ராத்திரியா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெரோயா அப்படிங்கிற பட்டணத்துக்கு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ அங்க பெரோயா அப்படிங்கிற பட்டணத்துக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க யூதருடைய ஜெப ஆலயம் இருந்தது, அங்க போறாங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ரொம்ப இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா, ஒரு நற்சாட்சி, பெரோயா பட்டணத்தில் இருந்தவர்களை குறித்து ஒரு நற்சாட்சி எழுதப்பட்டிருக்கு. என்ன நற்சாட்சி அப்படின்னா, மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பேசின வார்த்தைகளை அவங்க ஒரு தாகத்தோடு, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல், ஒரு கேள்விக்குறியோடு இல்லை, அவர் பேசின வார்த்தைகளை ஒரு வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டு, அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்களாம், அதை தினந்தோறும், அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்களாம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். அப்போ அவங்களுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, ஒரு கிருபை பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ பாருங்க, அந்த தெசலோனிக்கே பட்டணத்துல அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட விதமும், இந்த பெரோயா பட்டணத்துல உள்ள ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட விதத்திலையும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. இவங்க ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்களுக்குள்ள என்ன உண்டாச்சாம், நற்குணம் உண்டாச்சாம். ஹல்லேலூயா. அப்போ இங்க ஆராய்ந்து, அவங்க ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து
அப்போ அவங்க ஆராய ஆராய அவங்க அந்த ஜீவ வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். நற்குணம் எப்போ உண்டாகும்? வெறுமனையா நம்மளுக்கு அறிவு உண்டானா மட்டும், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவு உண்டானா மட்டும் நமக்குள் நற்குணம் உண்டாகாது. மாறாக அதை குறித்த அறிவு உண்டானதுக்கு அப்புறம் அதற்கு நம்மை விட்டு கொடுப்பது. அப்போ எதெல்லாம் தீங்கு என்று தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதோ அதை நம்மளை விட்டு விலக்குவது. எதெல்லாம் செய்ய வேண்டும், தேவன் விரும்புகிறார், தேவன் பிரியப்படுகிறார் என்று இருக்கிறதோ அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது. அப்போ அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்குள் நற்குணசாலிகளாய் நாம் மாறுவோம். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அப்போ அவர்களுக்குள் ஒரு விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த விசுவாசம் உண்டானது. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பாருங்க, இங்க பெரோயா பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் வார்த்தையை அறிவிக்கிறார் என்று தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்தவங்க, பிரச்சனையை உண்டாக்கினவர்கள் அறிந்து அவங்க என்ன பண்றாங்க, பெரோயா பட்டணத்துக்கும் வந்து இங்கேயும் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனையை உண்டாக்குறாங்க. உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். அப்போ பவுலுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு உடனே அந்த நாளே அவங்க கடல் வழியா பவுலை வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனா சீலாவும் தீமோத்தேயும் இங்க பெரோயா பட்டணத்துல இருந்தாங்க. பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்று கொண்டு புறப்பட்டு போனார்கள். அப்போ பவுல்ல வந்து தனியா அவங்க அனுப்பி வைக்கல, ஒரு சில சகோதரர்கள் அவங்க கூட போறாங்க. அத்தேனே பட்டணத்துல போய் அவங்கள விடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கட்டளை கொடுக்கிறார் அவங்களுக்கு. அவரை விட்டுட்டு திரும்பி போறாங்க இல்லையா, பெரோயா பட்டணத்துக்கு போற சகோதரர்களுக்கு அவர் என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, அதிசீக்கிரமாய், அப்போ எவ்வளோ சீக்கிரமா தீமோத்தேயுவும் சீலாவையும் இங்க அத்தேனே பட்டணத்துக்கு நீங்க அனுப்ப முடியுமோ நீங்க அனுப்பி வையுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லி அனுப்பி விடுறார். இப்போ அத்தேனே பட்டணத்துல என்ன நடக்குது, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அப்போ அங்க அந்த அத்தேனே பட்டணத்துல அவர் இருந்த பொழுது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சுற்றி பார்க்கிறார், அந்த பட்டணம் எப்படி இருக்குது, அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அவர் சுற்றி பார்க்கும் பொழுது அங்க வந்து என்ன பார்க்கிறாருன்னா, அந்த பட்டணம் வந்து விக்கிரகங்களால் நிறைந்திருந்த ஒரு பட்டணமாய் இருந்தது அத்தேனே பட்டணம். அப்போ அது நிமித்தம் அவருக்குள் என்ன உண்டாகுதுன்னா, அவருடைய ஆவியில் மிகுந்த வைராக்கியம் உண்டாகுது. அது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்போ அவர் வந்து தீமோத்தேயுவும் சீலாவும் வர வரைக்கும் அவர் சும்மா இருக்கல. அவர் வந்து அத்தேனே பட்டணத்தை சுத்தி பார்க்குறாரு. ஒரு வைராக்கியம் வருது, விக்கிரகங்களால் நிறைந்திருக்குது அப்படின்னு. அவர் வந்து இவங்க வர்றதுக்காக காத்திருக்கல, அவரே போய் என்ன பண்றார், யூதருடைய ஜெப ஆலயத்துல பக்தியுள்ளவர்களோட சம்பாஷிக்கிறாரு. சந்தை வெளிகளிலே, மார்க்கெட் இடங்கள்ல போய் யார் யாரை சந்திக்கிறாரோ அவர்களோட பேசுறாரு. தினந்தோறும் இதை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள்.
சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தெய்வதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அப்போ இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தினந்தோறும் செய்த பொழுது 2 விதமான ஜனங்கள், ஞானிகள் அப்படின்னு அவங்க எழுதப்பட்டிருக்கு அவங்களை குறித்து. அப்போ நல்லா படித்தவர்கள், ஞானிகள் என்று சொல்லும்போது நல்ல படிப்பறிவு உள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க. எப்பிக்கூரர், அவங்க என்ன நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா, இந்த உலகத்தின் மேன்மை அதை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க நம்புனாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில மேன்மையா இருக்கிறோமோ, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களினால நம்ம நிரப்பப்பட்டு அனுபவிக்கிறோமோ, அதுதான் வாழ்க்கையின் மேன்மை அப்படிங்கிறத அவங்க நம்புனாங்க. ஸ்தோயிக்கர், அவங்க என்ன நம்புனாங்க அப்படின்னா, எல்லாமே கடவுள், எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா பொருட்கள் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புனாங்க. அப்போ இவங்க வந்து, ஏன்னா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை குறித்து, இதெல்லாம் குறித்து சொன்னது அவங்களுக்கு முற்றிலுமாய் ஒரு புதிய காரியமாய் இருந்தது. அதனால என்ன பண்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலோட கூட அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் கர்த்தர் ஒரு என்ன விதமான கிருபையை கொடுத்திருந்தாருன்னா, நல்லா படித்தவர்களோடும் கூட அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்து தேவ வசனத்தை விளக்கக்கூடிய சத்தியத்தை அவர்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு கிருபையை அவருக்கு கொடுத்திருந்தார். அதனால அவங்க என்ன கேட்டாலும் அவர் மறு உத்தரவு கொடுத்தது நிமித்தம் அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, வாயாடி அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல சொல்றாங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் அவங்க என்ன சொல்றாங்க, அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க இதுதான் முதல் முறையாக அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அப்போ இது வந்து ஒரு அந்நிய காரியமா இருக்கு. அதே மாதிரி அவங்க உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அதனால இந்த உயிர்த்தெழுதல் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது இதெல்லாமே அவங்களுக்கு புதிதான ஒரு காரியமாய் இருந்தது நிமித்தம் அவங்க அப்படி சொன்னாங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? இப்போ இந்த மார்ஸ் மேடை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம். அவங்களுக்குள்ள இருந்த சட்ட ரீதியான காரியங்களை அங்கதான் அவங்க பேசி தீர்த்து கொண்டார்கள். அப்போ இந்த பட்டணத்தாரை குறித்து இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இவர்கள் வந்து ஒரு அனுதினமும் ஏதாச்சும் புதுசா அவங்க பேசினாங்களாம். புதுசா அவங்க அறிந்து கொள்ளணும்னு விரும்பினாங்க. அப்போ பவுல் வந்து சொன்ன காரியம் அவங்களுக்கு ஒரு புதுமையா இருந்ததுனால, சரி இவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு விளக்கமா அறிந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க விரும்பினதுனால, மார்ஸ் மேடை அப்படிங்கிற ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். அங்க அவரை கூட்டிட்டு போய், சரி நீங்க விளக்கி சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் பேச இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அப்போ பாருங்க, அவர்களுக்குள் இருந்த ஒரு காரியம், ஒரு புதிதான காரியங்களை அறிந்து கொள்ளணும், அதுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இந்த பட்டணத்து ஜனங்களுக்குள் இருந்ததை கர்த்தர் என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இந்த ஒரு வாஞ்சையை பயன்படுத்தி அவருடைய சுவிசேஷம் இந்த பட்டணத்துல அறிவிக்கப்படுகிறது. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்ப பாருங்க, அவங்க எப்படி பொழுது போக்குனாங்கன்னா, அங்க இருந்தவங்க புதிதா அந்த பட்டணத்துக்கு வரவங்க கூட அவங்க வந்து நவமான காரியங்கள், அப்போ புதுமையான காரியங்கள் அதை குறித்து சொல்லுகிறதுலையும் கேட்கிறதுலையும் இப்படிதான் அவங்க பொழுது போக்குனாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியம் அவங்களுக்கு நவமா இருந்ததுனால அவரை பேச விடுறாங்க.
நாங்க கேட்குறோம், நீங்க சொல்றத சொல்லுங்க அப்படின்னு. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவங்களுக்குள் காணப்பட்ட ஒரு தேவ பக்தி. ஏன்னா அந்த பட்டணம் வந்து விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அவங்க வந்து எப்படியாகிலும் கடவுளோடு தொடர்பு கொள்ளணும், கடவுளை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஜனங்களா இருந்தது நிமித்தம் அவங்க அறிந்திருந்த விதத்துல அவங்க கடவுளை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தார்கள். அப்போ அதை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் அவங்களுக்குள் தெய்வ பக்தி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம அறியாத ஒரு கடவுளும் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பலிபீடம் அவங்க பட்டணத்துல இருக்குது, அத்தேனே பட்டணத்துல. அப்ப அதை வைத்து பவுல் என்ன சொல்றாரு, நீங்க அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் வச்சிருக்கீங்கல்ல, அப்போ நீங்க அறியாத அந்த தேவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க அப்படின்னு சொல்லி பேசுறார். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஹல்லேலூயா. தைரியமாய் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்து என்ன சொல்லணுமோ கரெக்டா அவங்க வந்து புரிந்து கொள்ற விதத்துல அதை கரெக்டா சரியாக முறையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர், ஆண்டவராய் இருக்கிற அவர் ஆண்டவரா இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறாரு. அவர் வந்து மனிதனுடைய கைகளினால் கட்டப்பட்ட கோயில்கள்ல என்ன பண்ண மாட்டாரு, வாசம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்றார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்க கைகளால், மனுஷருடைய கைகளால், அவர் வந்து எல்லாருக்கும் ஜீவன் கொடுத்தவர் அவர்தான், சுவாசத்தை கொடுத்தவர் அவர்தான், சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். அவர் என்ன பண்ணல, மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. அப்போ தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்கிறார் சத்தியத்தை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறது, மனுஷ குலம் மனுஷ ஜாதியானவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறதை குறித்து அவர் பேசுறாரு. அவர் எவ்வளோ ஒரு சர்வ அதிகாரத்தை உடையவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், பூமிக்கெல்லாம் ஆண்டவர் என்கிறத புரிய வைக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போ கர்த்தர் வந்து அவரை எப்படியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்தார். நம்ம ஒருவருக்கும் அவர் வந்து தூரமானவர் கிடையாது, அவர் நம்மளுக்கு சமீபமாய் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு அந்த ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குள் இருந்த தெய்வ பக்தி, அறியப்படாத தேவனுக்கென்று வைத்திருந்த அந்த பலிபீடம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
அப்போ இவர் வந்து அவங்களுடைய அந்த அத்தேனே பட்டணத்தில் உள்ள புலவர்களுடைய புத்தகங்களை படித்திருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அவர்கள் சொல்லியிருக்கிற காரியத்தையும் இந்த கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவர் எடுத்து சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கர்த்தருக்குள்ளதான் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்ப அவர் நம்மளுக்கு சமீபமா தான் இருக்கிறாரு. உங்க புலவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றார். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறார்னா, நம்ம வந்து தேவனுடைய சந்ததியாரா இருக்கிறதுனால நம்மளுடைய மனுஷருடைய சித்திரை வேலை, இப்போ விக்கிரகங்கள், சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல், அப்போ இதெல்லாவற்றையும் வைத்து அவங்க விக்கிரகத்தை உண்டாக்கி வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களுக்கு புரியறதுக்காக அவர் விவரித்து சொல்லுகிறார், இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இதுக்கு வந்து நம்ம கைகளினால் உண்டாக்குன பொண்ணு வெள்ளி கல்லுனால உண்டாக்குன காரியங்கள் வந்து என்ன ஆகாது, கர்த்தருக்கு தேவனுக்கு ஒப்பாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போ அறியாமையின் காலம்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல கர்த்தர் என்ன பண்ணாரா, தேவன் காணாதவர் போல் இருந்தார். நீங்க இந்த தேவன் இல்லாத காரியங்களை, நீங்க வழிபட்ட காரியங்கள், அது அறியாமையில நீங்க செஞ்சது. ஆனா இப்போ என்ன கர்த்தர் விரும்புகிறார்னா, நீங்க மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் விரும்பாத, அவர் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் அதை விட்டு விட்டு ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்ற வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விவரித்து சொல்லுகிறார். இது தேவனுடைய கட்டளை அப்படின்ட்டு அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அதுக்கப்புறம் அவர் எதை குறித்து சொல்லுகிறார்னா, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாள், உண்டாக போகிற நியாய தீர்ப்பு. அப்போ ஒரு நாள் அதற்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். அப்போ மரித்ததிலிருந்து உயிர் தெழுந்த ஒருத்தர், அவர் இயேசு கிறிஸ்து, அவரை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார் அப்படிங்கிறதையும் அவர் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். மரித்தோரின் உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். ஏன்னா அவங்க வந்து இந்த உலகம்தான் வாழ்க்கை, இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்புனாங்க. உயிர் தெழுதலை அவங்க நம்பல, அவங்க விசுவாசிக்கல. அப்போ இது ஒரு புதுமையா இருந்துச்சு. அதனால ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா இகழ்ந்தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின காரியத்தை. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, இன்னொரு நாள் நீங்க பேசுறத கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அப்போ ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட்டு அவர் போயிட்டாரு. சிலர் அவனை பற்றி கொண்டு, அப்போ அங்க கேட்டு கொண்டிருந்த சிலர் என்ன பண்றாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசினதை விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ அவர் பேசின காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க விசுவாசித்தார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் அந்த விசுவாசித்தவர்கள்ல மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும், அப்போ அங்க வந்து நல்ல படிப்பறிவு உள்ளவர்கள் இருந்திருக்காங்க அந்த பட்டணத்துல. அது நிமித்தம் தான் கர்த்தர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ரொம்ப விளக்கமா, நம்ம இதுவரைக்கும் தியானித்த பகுதிகளில் இவ்வளோ விளக்கமா எந்த ஒரு பகுதியிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் விவரித்து சொன்னதா நம்ம தியானிக்கல. அப்போ இங்க எல்லாருமே நல்ல கல்வி அறிவு பெற்ற மனிதர்களா இருந்தாங்க, ஞானிகளா இருந்தாங்க.
அவங்களுக்கு புரிகிற விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எடுத்து விளக்கமாக அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ அதில் ஒரு நியாயாதிபதி விசுவாசித்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, அங்க தாமரி அப்படிங்கிற அந்த பேருள்ள ஸ்திரீயும் அவங்க விசுவாசிக்கிறாங்க. இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். அப்போ ஒரு கூட்டத்தார் அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினதை விசுவாசித்தார்கள். அப்போ கர்த்தர் அந்தந்த இடத்துல உள்ள ஜனங்களுக்கு, பட்டணத்தின் ஜனங்களுக்கு எப்படியாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாய், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.